ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். ராபர்ட் கேன்வெல் அப்படிங்கிறவர் இந்தியாவினுடைய மிகப்பெரிய சுவிசேஷருங்க. அவர் வேதாகமத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வேதாகமத்தை அதிகமாய் படிக்க படிக்க நேசிப்பாய், நீ வேதாகமத்தை நேசிக்க நேசிக்க அதிகமாய் படிப்பாய். ஆமாங்க, வேதாகமத்தை ரொம்ப ஆசையா ஆவலா அன்பா படிக்கணுங்க. கடமைக்காகவோ கட்டாயத்துக்காகவோ நிச்சயமா படிக்கக்கூடாது. நேசித்து படிப்போம், படித்து நேசிப்போம். வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ள போலாம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். சங்கீதம் 145:19. வாங்க சேர்ந்து படிக்கலாம். நான் சொல்றேன், நீங்க திரும்ப சொல்லுங்க. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து. சொல்லுங்க. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து. சொல்லுங்க. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து. வெரி குட். அடுத்தது, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. ரெண்டாவது சொல்லுங்க. அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு. அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு. ரெண்டையும் மாத்திரம் சேர்ந்து சொல்லாங்களா? அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு. வெரி குட். மூன்றாவது படிக்கலாம். அவர்களை ரட்சிக்கிறார். ஈஸி. அவர்களை ரட்சிக்கிறார். அவர்களை ரட்சிக்கிறார். சேர்ந்து சொல்லாங்களா? ஓகே, வாங்க சொல்லலாம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். சங்கீதம் 145:19. ஆமாங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது 3 காரியம் இந்த வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. மன விருப்பத்தின்படி ஆண்டவர் செய்வார், நாம் கூப்பிடும் பொழுது அவர் கேட்பார், நம்மை விடுதலையாக்குவார். அவருக்கு பயந்து நடப்போம். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். டட்டா, பாய் பாய். நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை நான் பார்க்குறேன். வேதம் என் மன மகிழ்ச்சி.